இல்ல ஆக்சுவலி இந்த ரெட் ஃபிளாக் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபடும்னு நினைக்கிறேன் நானு. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ணும்போது, அது என்ன பொறுத்தவரைக்கும் ரெட் ஃபிளாக். ஓகே. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது, அவருக்கு அது ரெட் ஃபிளாக் ஆகுது. ஆக்சுவலி இதில என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிஷியல் டேஸ்லலாம் இவங்க தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. "நீ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ கால் பண்ணு. இங்க நான் இறங்கிட்டேன். பஸ்ஸ விட்டு இறங்கிட்டேன். ஆட்டோ பிடிக்க போறேன். ஆட்டோல ஏறிட்டேன். ஆட்டோ விட்டு இறங்க போறேன்." அப்ப அது ஒரு விஷயத்துல ஒரு பக்கம் ஆனந்தமா இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறமா, நல்ல கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டதுக்கு அப்புறமா, அதுவே ஒரு எதிர்பார்ப்பா மாறும்போது இவங்களுக்கு அது ரெட் ஃபிளாகா தெரியுது. அதாவது இவங்களா விரும்பி ஃபோன் பண்ணும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ ஃபோன் பண்ணலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா இவங்களா பண்றாங்க, அவர் ஏத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் அத எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார்ல. ஏன்னா போன வாரம் வரைக்கும் நீ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ நீயா எனக்கு கால் பண்ணிட்டு இருந்த. நீ கால் பண்ணல. இப்ப நான் ஒரு தடவ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ உனக்கு கால் பண்றேன் அப்படிங்கும்போது, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீ என்கிட்ட இன்சிஸ்ட் பண்ற அப்படிங்கும்போது, இது ரெட் ஃபிளாக் ஆகுது. ஓகே. ஆனா இது வந்து என்னன்னா, ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல அவங்களோட தூரத்த தான் காட்டுது. என்னைக்கு நீங்க வந்து எனக்கு அவர் வந்து ரெட் ஃபிளாக் இந்த விஷயம் வந்து எனக்கு ரெட் ஃபிளாக் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு அவர விட்டு ஒரு டிஸ்டன்ட் அதிகமா நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தமாகுது.